அனைவருக்கும் வணக்கம். 7ஆம் பாவகம் 7ஆம் பாவகாதிபதி காரகன் சுக்கிரன் இவர்கள் மூவரும் நிலையை பொறுத்து தான் உங்களுடைய திருமண வாழ்வு எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று நாம் அறிந்து கொள்ள முடியும். பொதுவாக 7ஆம் இடத்தோடு சனி செவ்வாய் சம்பந்தப்படுவது, 7ஆம் வீட்டில் ஒன்றுக்கு மேற்பட்ட பாவகிரகங்கள் இருப்பது, 7ஆம் அதிபதி பாபத்துவம் அடைவது, சுக்கிரன் கெடுவது, இவை எல்லாமே தாமத திருமணம் அல்லது திருமணத்தில் பிரச்சனைகள் போன்ற அமைப்புகளை தரும் நிலையாகும். பொதுவாக எந்த ஒரு ஜாதகத்திலையுமே 7ஆம் பாவகாதிபதி ஆட்சி பெறக்கூடாது. உச்சம் பெறுவது கூட சில நிலைகளில் அவர்கள் மறைவு ஸ்தானங்களில் உச்சம் பெறும்போது நல்ல பலன்களைத்தான் தருகிறது. உதாரணமாக சிம்ம லக்னத்துக்கு 3ஆம் இடத்திலே சனி மறைவுதான் உச்சமாவார். இந்த அமைப்பின்படி 7ஆம் பாவகாதிபதி மறைவு ஸ்தானங்களில் உச்சம் பெறுவது நல்ல மன வாழ்க்கை. அதே சமயத்தில் 7ஆம் பாவகத்தில் பாவர்கள் இருந்து அவர்களுடைய தசை வரும்போது திருமண வாழ்வில் பிரச்சனைகள் ஏற்படுமா, திருமணமே முறிந்து போகுமா என்பது 7ஆம் பாவகாதிபதி மற்றும் காரகன் இவர்களுடைய சுக்கிரன் இவர்களுடைய நிலையை பொறுத்தது. 2ஆம் திருமணம் என்பது 11ஆம் அதிபதி கொளுத்திருக்கும் நிலையில் சில நிலையில் 2ஆம் திருமணத்திற்கு எடுத்து செல்லுங்க. 7ஆம் பாவகம் எப்படி இருக்க வேண்டும், 7ஆம் பாவகாதிபதி எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றிய ஒரு சிறிய விளக்க உதாரண வீடியோ தான் இந்த வீடியோ. பொதுவாக 7ஆம் பாவகத்தில் சுபர்கள் இருக்கலாம். அதுவே சில சமயம் 6ஆம் பாவகாதிபதியாக இருக்கும் நிலையில் மன வாழ்க்கையில் பிரச்சனைகளை உண்டு பண்ணும். உதாரணமாக தனுசு லக்னத்துக்கு சுக்கிர நிலையிலிருந்து சுக்கிர திசை வரும்போது 7ஆம் பாவகாதிபதி நிலையை பொறுத்து திருமண வாழ்வில் சில பிரச்சனைகளை தருவார். இந்த அமைப்பில் 7ஆம் பாவகாதிபதி உபஜயஸ்தானமான 3, 6, 10, 11 நட்பு உறவுடன் இருப்பது நல்ல மன வாழ்க்கை. 7ஆம் பாவகத்தில் சுபர்கள் இருக்க வேண்டும். காரகன் சுக்கிரனும் நல்ல நிலையில் இருக்க வேண்டும். நல்ல நிலையில் இருக்கணும், எல்லாரும் வழங்க வேண்டிய பொதுவாக கெடாமல் இருக்க வேண்டும். பெரிய யோக நிலையில் இல்லாவிட்டாலும் கெடாமல் இருக்க வேண்டும். சுபத்துவம் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, பாவத்துவம் அடையக்கூடாது. இந்த அமைப்பில் 7ஆம் பாவகாதிபதி 3, 6, 10, 11 நட்புகள் இருக்கலாம். மறைவு ஸ்தானங்களில் உச்சம் பெறலாம் அல்லது மறைமுகமாக பரிவர்த்தனை அமையலாம். பரிவர்த்தனைகள் அமைவது நல்ல அமைப்பு தான். 7ஆம் பாவகாதிபதி என்றால் லக்னத்துக்கு அவயவ கிரகம், மேலும் பொது மாரகாதிபதி அவர் மறைவு ஸ்தானங்களில் உச்சம் பெறுவதோ அல்லது 3, 6, 10, 11 நட்பு வலுவுடன் இருப்பதோ அல்லது மறைமுகமாக பரிவர்த்தனை ஆவதோ நல்ல அமைப்பு. சரி, இதை ஒரு உதாரண வீடியோவாக நாம் பார்க்கலாம். இந்த ஜாதகர் பிறந்தது பார்த்திங்கன்னா 26/10/92 8:30 PM அளவில் பிறந்திருக்கார். ரிஷப லக்னம், துலா ராசி, சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கார். லக்னத்துக்கு 2ஆம் வீட்டில் செவ்வாயும் கேதுவும், 5ஆம் வீட்டில் குரு, 6ஆம் வீட்டில் சூரியன் சந்திரன், 7ஆம் வீட்டில் புதன் சுக்கிரன், 8ஆம் வீட்டில் ராகு, 9ஆம் வீட்டில் சனி. இந்த ஜாதகம் பார்த்தீங்கன்னா 32 வயசு ஆகுதுன்னா திருமணம் ஆகலை. திருமணம் ஆகாத வரைக்கும் நல்லது. இனிமேல் தான் திருமணம் ஆகணும். ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே 7ஆம் பாவகாதிபதி என்னதான் மறைமுகமாக பரிவர்த்தனை அடைந்தாலும் 11ஆம் பாவகாதிபதி வலுத்து 11ஆம் வீட்டையே பார்க்கிறார். இருந்தாலும் 7ஆம் வீட்டில் 2 சுபர்கள் இருக்கிறார்கள். இந்த அமைப்பில் இப்பொழுது ஜனிதிச ராகு புத்தி போயிட்டு இருக்கு. ராகு தனக்கு கேந்திரங்கள் இருக்கும் கிரகங்களின் பலன்களை எடுத்து செய்வார்கள் என்பதால் ராகு புத்தியிலேயே, அதாவது குருவின் காரகத்துவம் ராகு புத்தியிலேயே எடுபடும் என்பதால் அந்த ராகு புத்தியிலேயே புத்திர பாக்கியம், திருமணம் போன்ற விஷயங்கள் நடக்கும். சரி, இங்கே பார்த்தீங்கன்னா 7ஆம் பாவகாதிபதி செவ்வாய் 2இல் கேதுவுடன் இணைந்திருக்கிறார். கேதுவுக்கும் செவ்வாய்க்குமான டிகிரி அமைப்பு சற்று தொலைவு. செவ்வாய் 27 பாகை வந்துவிட்டார். கேது அப்பொழுதுதான் மிதுனத்துக்குள் நுழைகிறார். இங்கே 2, 7 கூடியவர்கள் பரிவர்த்தனை. இப்படி பரிவர்த்தனை அமைவது நல்லது. ஏனென்றால் செவ்வாய் திசை மறைமுகமாக 7ஆம் வீட்டு பலன்களை செய்யும். அதே சமயம் செவ்வாய் அங்கே பாபத்துவம் அடைந்து இருக்கக்கூடாது. ஒரு கிரகம் பாபத்துவம் அடைந்து பரிவர்த்தனையானாலும் நல்ல பலன்களை செய்யாது. இந்த அமைப்பில் இந்த ஜாதகருக்கு 2, 7 கூடியவர்கள் மறைமுகமாக பரிவர்த்தனையாகி 2, 5 கூடியவர்கள் 7இல் அமைந்து லக்னாதிபதியே 7இல் அமர்ந்து லக்னத்தை பார்ப்பதும் அவரே கலஸ்தரகாரகனாகி லக்னாதிபதி வர்க்கோத்தம நிலையை அடைவதும் இந்த ஜாதகருக்கு தாமத திருமணமானாலும் நல்ல மன வாழ்க்கை. மேலும் 7ஆம் லக்னத்தை 3 சுபர்கள் பார்க்கிறார்கள். தனித்த புதன் சுக்கிரன், அதாவது சுக்கிரனுடைய இந்த புதன் தனித்த சுபர் தான். குரு லக்னத்தை பார்க்க அவர் அட்டமாதிபதியாக இருந்தாலும் ஒரு இயற்கை சுபர் என்ற ரீதியில் லக்னத்தை பார்க்கிறார். 3 சுபர்கள் லக்னத்தை பார்க்கும்போது ஜாதகரே மிகுந்த நல்ல ஒழுக்கமான பையனாக இருப்பார். மேலும் இங்கே பார்த்தீங்கன்னா 7ஆம் பாவகத்தில் 2 சுபர்கள் இருக்கிறது. புதனும் சுக்கிரனும் இருக்கிறது. இங்கே காரகோ பாவக நாஸ்தி எல்லாம் கிடையாது. சுக்கிரன் 7ஆம் இடத்தில் தனிச்சு ஆட்சி பெற்று அல்லது வளர்பிறை சந்திரனுக்கு 7இல் அமரும்போது தான் அவர் பார்த்திங்கன்னா, அதாவது கலஸ்தர தோஷம் என்றக்கூடிய தார தோஷம் மற்றும் பார்த்திங்கன்னா, அதாவது காரகோ பாவனாஸ்தி இது மாதிரியான அமைப்புகள் சுக்கிரன் ஆட்சி பெற்று வளர்பிறை சந்திரனுக்கு 7இல் இருக்கும்போது மட்டுமே அந்த மாதிரியான அமைப்புகள் தரும். 7இல் சுக்கிரன் இருந்தாலே காரகோ பாவனாஸ்தி அப்படி என்பதெல்லாம் கிடையாது. இந்த ஜாதகத்தில் 7ஆம் பாவகத்தில் 2 சுபர்கள் இருக்காங்க. லக்னத்திற்கு யோகாதிபதிகளே 7ஆம் பாவகத்தில் அமர்ந்து லக்கணத்தை ஒரு சுபர் பார்த்து
ஏழாம் அதிபதி 2ஆம் வீட்டில் அமர்ந்து அவர் 7ஆம் அதிபதியுடன் பரிவர்த்தனையாவது நல்ல மன வாழ்க்கை அமையும் என்பதை காட்டுகிறது. ஒரு ஜாதகத்தில் 7ஆம் பாவகம் 7ஆம் பாவாதிபதி இப்படிப்பட்ட நிலையில் இருக்கும்போது மன வாழ்க்கை நீடித்திருக்கும், மன வாழ்க்கை நன்றாக சந்தோஷமாகவும் இருக்கும் என்பதற்கு இந்த ஜாதகம் ஒரு உதாரணம். 7ஆம் பாகமும் கெடவில்லை, கலஸ்தரகாரன் சுக்கிரனும் கெடவில்லை, 7ஆம் பாவகாதிபதியும் கெடவில்லை. காரகம், பாவகம், ஆதிபத்தியம் இது மூன்றும் சேர்ந்துதான் அந்த கிரக பலன்களை நிர்ணயிக்கும். இந்த அமைப்பில் இந்த ஜாதகத்தில் இந்த மூன்றும் நன்றாகவே இருக்கிறது. ஆனாலும் 11ஆம் பாவகாதிபதி குரு 11ஆம் இடத்தை பார்த்ததால் 2வது திருமண அமைப்பு இருப்பது என்பதால் திருமணம் தாமதமாகி போனது, லேட்டாகி திருமணம் நடப்பது நல்லது. ஜாதகம் யோகமாக இருப்பதால் முதல் திருமணத்தை தந்து அதை தோல்வியில் முடித்து 2ஆம் திருமணத்திற்கு இந்த ஜாதகரை கொண்டு செல்லவில்லை. எனவே ஒரு ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா 7ஆம் பாவகத்தில் அந்த லக்கணத்திற்கு யோகரான சுபர்கள் அமரலாம். 7ஆம் பாவகம் அதாவது சுபர்கள் அமராவிட்டாலும் பரவாயில்லை, பாபர்கள் அமரவோ பார்க்கவோ செய்யக்கூடாது. கண்டிப்பாக பாபர்கள் அமர்ந்து அல்லது பார்வை செய்யும் நிலையில் அந்த 7ஆம் பாவகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனை உண்டாகும். அது எந்த அளவுக்கு பிரச்சனை என்பது 7ஆம் பாவகாதிபதி மற்றும் காரகன் சுக்கிரன் இவருடைய நிலையை பொறுத்தது. ஒரு பாவகம் ஒரு ஆதிபத்திய கிரகத்திற்கு பலன் சொல்லும்போது அந்த பாவகத்தில் அமரும் கிரகம் அந்த காரக கிரகத்தையும் இணைத்துத்தான் பலன் கூற வேண்டும். 7ஆம் பாவகத்தில் சனிராக அமர்ந்து போச்சுன்னா 7ஆம் பாவகாதிபதி எங்கிருந்தாலும் நல்ல பலன்களை செய்ய அத்தனை திசையும். எனவே இங்கேயே பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகத்திலேயே சூரியன் அமாவாசை அமைப்பில் நீசமாக இருக்கார், சந்திரனும் அமாவாசைக்கு நெருங்கிய அமைப்பில் இருக்கிறார், போதாக்குறைக்கு சனியும் பார்க்கிறார். இருந்தாலும் இவருடைய தந்தை நன்றாகவே இருக்கிறார். காரணம் என்ன? 9ஆம் பாவகாதிபதி 9ஆம் பாவத்தை ஆட்சி பெற்றிருக்கிறார். 9ஆம் பாவகத்தை குரு பார்க்கிறார். சிம்மத்தை எந்த விதமான பாவ கிரகமும் பார்க்கவில்லை. எனவே எடுத்த உடனே சூரியன் நீசமாகி போச்சு தந்தையார் இல்லைன்னு சொல்லிட முடியாது. ஆதிபத்தியம் நன்றாக இருக்கிறது, பாவகம் நன்றாக இருக்கிறது. காரகம் கிரகம் கெட்டுவிட்டாலும் அதனுடைய அமைப்பு முழுமையாக கெட்டுவிடுவதில்லை. எனவே 7ஆம் பாவகத்தில் சுபர்கள் அதாவது லக்ன சுபர்கள் அமரலாம், லக்ன சுபர்கள் பார்க்கலாம். 7ஆம் பாவகாதிபதி 3, 6, 10, 11 உபஜயஸ்தானங்களில் அமரலாம் அல்லது மறைமுகமாக பரிவர்த்தனை அடையலாம். இந்த அமைப்பில் அந்த ஜாதகருக்கு மன வாழ்க்கை நன்றாகவே இருக்கும். 7ஆம் பாவகமும் கெட்டு 7ஆம் பாவகாதிபதியும் பாதிக்கப்பட்டு காரகன் சுக்கிரனும் கெட்டிருந்தால் அந்த ஜாதகத்திற்கு திருமணம் நடக்காது, நடத்தாலும் நீடிக்காது. என்னதான் 11ஆம் பாவகம் வலுத்திருந்தாலும் 7ஆம் பாவகம் ஓராவது நல்ல நிலையில் இருந்தால்தான் 2ஆம் திருமணம் கூட நிலைக்கும். இல்லை என்றால் 2ஆம் திருமணம் நிலைக்காது. தாம்பத்தியம் என கொடுக்கக்கூடிய பாவகம், தாம்பத்தியத்தை கொடுக்கக்கூடிய பாவகம் 7ஆம் பாவகம் ஓரளவாவது நல்ல நிலையில் இருக்க வேண்டும். காரகன் சுக்கிரன் ஓரளவாவது வலுவுடன் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் தாம்பத்தியம் என்ற உறவு நீடித்து இருக்கும். 7ஆம் பாவகம் கெட்டு போய் 7ஆம் பாவகாதிபதியும் கெட்டு காரகன் சுக்கிரனும் கெட்டிருந்தால் அந்த ஜாதகருக்கு திருமணம் நடக்காது. அப்படி நடந்தாலும் அது நீடிக்காது. இதுதான் விதி. இந்த அமைப்பில் 7ஆம் பாவகத்தில் சுபர்கள் அமரலாம், லக்ன சுபர்கள் அமரலாம் அல்லது சுபர்கள் அமராவிட்டாலும் பரவாயில்லை, பாபர்கள் அமரக்கூடாது அல்லது பாபர்கள் பார்க்கக்கூடாது. 7ஆம் பாவகாதி பரிவர்த்தனை அமைவது நல்ல அமைப்பு தான். காரகன் சுக்கிரனும் நல்ல நிலையில் இருப்பது அந்த ஜாதகருக்கு நல்ல மன வாழ்க்கை என்பதை காட்டுகிறது. இதற்காகத்தான் இந்த உதாரண வீடியோ பதிவு செஞ்சேன். நன்றி, வணக்கம்.